மனம் திரும்பின பிறகு அவன் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் புதிதாக வரும்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆமென். மனம் திரும்பின ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக உபதேசிக்கப்பட வேண்டும். இவர்கள் வந்த உடனே பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பிடுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு மனம் திரும்புதலை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது இல்லை. உள்ளத்தை அறிந்து உணர்வடைந்து மனம் திரும்புதல் கர்த்தர் அறிவார். ஆமென். மனுஷருக்கு முன்பாக நான் மனம் திரும்பி விட்டேன், மனுஷருக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை நடத்தினாலும் பரலோகம் பார்த்துட்டு இருக்குங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்குங்க? ஏற்ற வேலையில குணம் வெளிப்படும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவன் நல்லவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை உருவாக்க ஒரு மனிதனை அனுப்புவார், கேடு கட்ட மனிதனை அனுப்புவார். ஆமென். ஒரு கோபம் உள்ளவனை உங்கள்கிட்ட போட்டுருவார். ஹல்லேலூயா. ஒரு துன்மார்க்கனை உங்களுக்கு நண்பனாக கொடுத்துருவார். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கிட்ட எப்படி வாழறீங்க, இதான் வாழ்க்கை. அப்போ ஒரு பாவி மனம் திரும்ப ரட்சிப்புக்குள் வந்த பிறகு அவன் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து உன் நண்பனை ஜெயிக்க வேண்டும், உறவுகளை ஜெயிக்க வேண்டும், உன் சூழலை ஜெயிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஜெயித்து 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 கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென்.